உங்க அக்கவுண்ட் ஒரு போட்டோ ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் நீங்க சென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? அது எப்படி மேடம் 12 லட்சத்தை எனக்கு சும்மா தருவீங்க? கைஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இதே மாதிரி மெசேஜ் உங்க யாருக்காச்சும் வந்திருக்கா? உங்க நெய்ம் போட்டு நீங்க 12,80,000 ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க. லக்கி டிரா வின்னர்ல நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்க போறோம். அப்படி கொடுக்கணும்னா ஒன் கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீங்க வந்து 12,800 ரூபாய் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1% அமௌண்ட் பே பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுப்போம். அதே மெசேஜ்ல பாத்தீங்கன்னா கூடவே ஒரு மகேந்திரா கம்பெனியோட காரையும் போட்டு அப்படியே சேட் பண்றாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர்ல சேட் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் நம்பர்ல கால் பண்ணி பேசுறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப் ஆட் பண்றேன். அந்த ஆடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த ஆடியோ முடிச்ச அப்புறம் நான் பேசுவேன். இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சுன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மெசேஜ் இந்த டைம்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க இந்த மெசேஜ் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோ கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது மேடம். சொல்லுங்க சார். பேச கட் பண்றீங்க. இல்ல மேடம், அந்த கூப்பனை பார்த்தாலே தெரியுது. ஃப்ராட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. உங்களுக்கு அனுப்புறோம். சொல்லுங்க பக்கம். எங்க கம்பெனி டெவலப்பர்ஸ் வந்து நாங்க இதை பண்றோம். நாங்க ஃப்ராடா இருந்தா நாங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்? அது எப்படி மேடம் 12 லட்சத்தை எனக்கு சும்மா தருவீங்க? என்னங்க சார்? வின் பண்ணிருக்கீங்க, அதனால நாங்க தரோம். எங்க கம்பெனி டெவலப் பண்ண நாங்க இது பண்றோம். ஓகேங்களா? டவுட்டாவே இருக்கு மேடம். அப்புறம் நான் பணம் உங்களுக்கு அனுப்புறப்பறம் நீங்க வந்து போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஏதாவது பண்ணிட்டீங்க, நாங்க என்ன பண்றது? சார் நாங்க எதுக்கு சார் பண்ண போறோம்? எங்க கம்பெனி வந்து 6 மணில இந்த காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 3:30 வரலும் இருக்கு. ஓகேங்களா? கம்பெனி எங்க இருக்கு மேடம்? சரிங்க சார். கம்பெனி எங்க இருக்கு? நீங்க இப்ப சென்னையா? எங்க ஊரு சேலம். ம். நாங்க ஒர்க்குக்கோசரம் இங்க வந்திருக்கோம். ஹலோ. ஓகேங்க சார். உங்களுக்கு வேணாமா? இல்ல மேடம், நான் அப்படி சொல்லல. அப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஏமாத்திட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது மேடம்? சார் நான் அதான் சார் நாங்க ஏமாத்த நாங்க என்ன சார் பண்ண போறோம் உங்க அமௌண்ட்டை வச்சு? அப்ப நான் வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல 12,000 ரூபா. ஆமாங்க சார். அந்த அமௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு மீதி அனுப்புங்க மேடம். சார் அப்படி எங்களால அனுப்ப முடியாதுங்க சார். அனுப்புற மாதிரி இருந்தா நாங்க அனுப்பிடுவோம் சார். உங்களை நாங்க கேட்கவே மாட்டோமே. இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு நாங்க அனுப்பியிருப்போமே. ஹலோ. சொல்லுங்க சார். அமைதியாவே இருக்கீங்க. இல்ல மேடம், என்ன சொல்றீங்க? என்னங்க சார்? எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல மேடம். நீங்க வந்து பொய் சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் நாங்க எதுக்குங்க சார் பொய் சொல்லி நாங்க என்ன சார் பண்ண போறோம்? எங்களுக்கு ஆசை உங்களை ஏமாத்தணும்னு. ஹலோ. உங்களை ஏமாத்தணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா சார்? உங்களுக்கு ஆசை இல்ல மேடம், உங்க கம்பெனிக்கு இருக்கலாம்ல. என்னங்க சார்? உங்களுக்கு ஆசை இல்ல, உங்க கம்பெனிக்கு இருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க சார். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா நாங்க இங்க வந்து ஒர்க் பண்றோம். நாங்க அனுப்புறப்பறம் உங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும் எப்பவுமே. புரியல சார். நான் காசு அனுப்புன அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியாது சார். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பர் ஆன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே மேடம். உங்க அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க. நீங்க அனுப்பிட்டீங்களா போட்டோ எல்லாம்? இல்ல அனுப்பல மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அனுப்புங்க. உங்க டீடைல் அனுப்புனா சார் எங்களோட அக்கௌண்ட் அனுப்ப முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க அனுப்புங்க மேடம். சார் அப்படி அனுப்ப முடியாது. எங்க கம்பெனில ஒரு ரூல்ஸ் இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் உங்க டீடைல் போட்டோ, ஆதார் கார்டு, உங்க பேங்க் டீடைல் அனுப்புங்க. நெக்ஸ்ட் நீங்க அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்க அக்கௌண்ட் அனுப்புறோம். இதுலயே தெரியல மேடம் நீங்க ஃப்ராட் பண்றீங்கன்னு. நாங்க எதுக்குங்க சார் ஃப்ராட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் நான் தானே காசு போடுறேன்னு சொன்னீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட் அனுப்புங்க. நான் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அனுப்புங்க. சார் ஃபர்ஸ்ட் உங்க டீடைல் அனுப்புனா சார் எங்களால பே பண்ண முடியும். நீங்க அனுப்புனாதான் எங்களால அமௌண்ட் கட்ட முடியும். ஓகேங்களா? இல்ல நீங்க உங்க ஏமாத்தி உங்க அமௌண்ட் நாங்க வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்?
யாருமே சும்மா எல்லாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. என்னங்க சார்? சும்மா எல்லாம் இவ்வளோ பெரிய சார் அமௌண்ட் இது யாரும் கொடுக்க பாருங்க, மாட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி டெவலப் கொஸ்டில் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம், ஓகேங்களா? ஹலோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அனுப்புங்க மேடம், நான் அனுப்புகிறேன் உடனே. சார் அப்படி அனுப்ப முடியாதுங்க சார் எங்களால். ஃபர்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் ஒரு ஃபோட்டோ ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், ஓகேங்களா? இல்லை மேடம், ஃபர்ஸ்ட் நீங்கள் அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் அனுப்புகிறேன். என்னங்க சார் மறுபடியும் இதே தான் சொல்கிறீங்க? எங்கள் ரூல்ஸ் ஒன்றும் அப்படி கிடையாதுங்க சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ 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 சொல்லுங்கள் மேடம். ஓகேங்க சார், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேங்களா? விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ராட் பண்ணுறீங்க மேடம், அதான் பயமாக இருக்குது. சார் நாங்கள் ஃப்ராட் பண்ணி நாங்கள் என்னங்க சார் பண்ண போகிறோம்? உங்கள் அமௌண்ட்டை வச்சு நாங்கள் எத்தனை நாளைக்கு சார் நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மேடம், நீங்கள் கூப்பன் அனுப்பினீங்கல்ல, அந்த கூப்பன்லேயே தெரியுது. அழகாக எடிட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. என்னங்க சார்? அழகாக எடிட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? ம் ஓகே மேடம், எங்களுக்கு வேண்டாம் மேடம். ஓகே, தேங்க்யூ சார். ம் இந்த ஆடியோ கிளிப்பை ஃபுல்லா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலயே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்னு. இது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் தான் கைஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசை காட்டி மோசம் பண்ற கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பேசியிருந்தாங்க. அவங்க என்னதான் இவங்கள பேசி வழிக்கு கொண்டு வந்தாலுமே பாத்தீங்கன்னா இவங்க அதுக்கு அசரவே இல்லை. 12,80,000 சொன்னோட நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடனே ஓகே எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நான் டெபாசிட் பண்ணணும், அக்கௌண்ட் நம்பர் தாங்க டெபாசிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணிட்டு உடனே அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவங்க வந்து அப்படி ஒண்ணுமே இல்லை. இவங்க பேசியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு. நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்க. லாஸ்ட் இவங்க வழிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அவங்களே ஓகே உங்களுக்கு நாங்க அப்ப தரல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே இருக்காங்க, பட் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நம்ம சரௌண்டிங்ல இருக்கு. அதனால ஏதாச்சும் உங்களுக்கு கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க பேசுங்க, பட் உங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் சென்ட் பண்ணாதுங்க. அவங்கள ரொம்பவே கலாயிங்க, வச்சு ரொம்பவே கலாயிங்க. பட் நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்ச நேரம் வச்சு ஓட்டுனாங்க. அவங்கள உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பா டெக்னாலஜி சேனல்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால பாத்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா அவேர்னஸ் இருப்பீங்க, முன்கூட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெக்னாலஜி சேனல்ல ஃபாலோ பண்ணாதவங்க இருக்காங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்ல உங்க ஃபேமிலியோட யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், இந்த வீடியோ மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா வீடியோக்கு கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் போது பை பை.